தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக குகதாசன் வெளியான இறுதி முடிவு. இந்திய துணை தூதரகம் மற்றும் கடற்தொழில் அமைச்சரின் அலுவலகத்தை முற்றாக முடக்கி மாபெரும் போராட்டம். சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி அமைதி வழி போராட்டத்திற்கு அழைப்பு. மழை முடிந்து 1 மாதம் கடந்த நிலையிலும் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலை, அவலத்தில் மக்கள். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு ஒத்திவைப்பு. வெறுகல் சித்திர வேலாயுதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு நல்லிணக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பௌத்த துறவி. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமூலம் குறித்து சபாநாயகர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்துக்கு அழுகிய மீன்களுடன் வந்த கப்பல். தொடர்வது விரிவான செய்திகள். இன்று காலை திருகோணமலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் ஆரம்பமாகிய நிலையில் கூட்டத்தில் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய பதவிகளுக்கான பெயர் விபர முன்மொழிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அங்கே பல குழப்பங்கள் நிலவிய நிலையில் புதிய பதவிகள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டன. பொதுச் செயலாளர் குகதாசன், சிரேஷ்ட உப தலைவர் CVK சிவஞானம், இணை பொருளாளர்கள் ஞா ஸ்ரீநேசன், கனகசபாபதி, துணைத் தலைவர்கள் KV தவராசா, சார்ல்ஸ் நிர்மலநாதன், கலையரசன், அரியநேத்திரன், சத்தியலிங்கம், இணை செயலாளர்கள் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, ரஞ்சினி கனகராஜா, சரவணபவன், சாணக்கியன், சிவமோகன் ஆகியோரும் 13 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாட்டில் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் நாளை இடம்பெறவுள்ள தேசிய மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மத்திய குழு கூட்டம் நடந்தபோது கூட்டத்தின் ஆரம்பத்தில் மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் எழுந்து ஸ்ரீநேசனை செயலாளர் பதவிக்கு முன்மொழிந்தார். இதையடுத்து குகதாசன் எழுந்து தான் 1965 ஆண்டிலிருந்து கட்சியில் இருப்பதாகவும் இம்முறை செயலாளர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். உடனே எழுந்த சுமந்திரன் நேற்றிரவு ஸ்ரீதரன் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாகவும் தான் அந்த பதவியை ஏற்கவில்லை என்றும் செயலாளர் பதவிக்கு தான் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். தலைமை பதவிக்கு போட்டியிட்ட ஸ்ரீதரன் தலைவராகிவிட்டார். தோல்வியடைந்த நான் செயலாளராக வருவதே பொருத்தம். அப்படியானாலே 2 அணிகளும் சமபலமாக இருக்கும் என தெரிவித்தார். இதையடுத்து வடக்கைச் சேர்ந்தவரே தலைவர், அந்த பகுதியைச் சேர்ந்தவரே செயலாளராக நியமிக்கப்பட முடியாது என எதிர்ப்பு எழுந்தது. இதன்போது கொழும்பு கிளையைச் சேர்ந்த ரட்னவேல் என்பவர் சாணக்கியனை செயலாளராக நியமிக்கலாம் என பரிந்துரைத்தார். உடனே எழுந்த சுமந்திரன் அம்பாறை மாவட்ட தலைவர் கலையரசன், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சாணக்கியன், திருமலை மாவட்ட தலைவர் குகதாசன் ஆகியோர்களில் ஒருவர் செயலாளரானால் தான் போட்டியிலிருந்து விலகுவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீதரன் சுமந்திரனுக்கு இடையில் தனிப்பட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன்போது குகதாசனுக்கு செயலாளர் பதவியை வழங்கலாம் என இருவரும் இணக்கப்பாட்டுக்கு வந்தனர். அத்துடன் ஏனைய பதவிகள் குறித்து இணக்கப்பாடு எட்டப்பட்டது. பொதுச் செயலாளர் குகதாசன், சிரேஷ்ட உபதலைவர் CVK சிவஞானம், இணை பொருளாளர்கள் ஞா ஸ்ரீநேசன், கனக சபாபதி, துணைத் தலைவர்கள் KV தவராசா, சார்ல்ஸ் நிர்மலநாதன், கலையரசன், அரியநேத்திரன், சத்தியலிங்கம், இணைச் செயலாளர்கள் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, ரஞ்சனி கனகராஜா, சரவணபவன், சாணக்கியன், சிவமோகன் ஆகியோரும் 13 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த முடிவு மத்திய குழு கூட்டத்தில் வெளியிடப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இந்த முடிவை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே குகதாசன் செயலாளராக அங்கீகரிக்கப்படலாம் என தீர்மானிக்கப்பட்டது. ஸ்ரீதரன் தனது அணியைச் சேர்ந்த ஸ்ரீநேசனிடம் வந்து ஒரு வருடத்துக்கு அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கலாம் என சமரசம் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் இடம்பெற்றது. இதன்போது இந்த பதவிகள் விவரம் முன்மொழியப்பட்ட போது கூட்டத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. நீங்களே இப்படி தீர்மானிப்பதெனில் எதற்கு பொது சபை கூட்டம் நடத்துகிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதன்போது சுமந்திரன் கூட்டத்தை சமரசம் செய்ய முயன்றார். இப்படியான சந்தர்ப்பங்களில் போட்டிகளை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது சிறந்தது. அதை பொதுக்குழு ஏற்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர், அப்படியானால் தலைவர் தெரிவில் நீங்கள் ஏன் போட்டியிட்டீர்கள்? ஸ்ரீதரனுக்கு விட்டு கொடுத்திருக்க வேண்டுமல்லவா என கேள்வி எழுப்பப்பட்டது. அத்துடன் சிரேஷ்ட உபதலைவர், செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என ஒரு சாரார் வலியுறுத்த தொடங்கினர். இதைத் தொடர்ந்து நீண்ட வாய்த்தர்க்கம், கருத்து மோதல் ஏற்பட்டது. நீண்ட இழுபறியின் பின்னர் செயலாளர் பதவிக்கான வாக்கெடுப்பை நாளை நடத்தலாம் என தலைவர் மாவை அறிவித்தார்.
அதைத் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து பலர் எழுந்து செல்ல தொடங்கினர். இந்த சமயத்தில் சுமந்திரன் திடீரென எழுந்து வந்து தானே பதில் செயலாளர் என குறிப்பிட்டு குகதாசனை செயலாளராக நியமிக்கலாம் என்ற மத்திய குழுவின் பரிந்துரையை எத்தனை பேர் ஆதரிக்கிறீர்கள், ஆதரிப்பவர்கள் கையை உயர்த்தலாம் என்றார். அந்த பரிந்துரைக்கு ஆதரவாக 112 பேர் கையை உயர்த்தினர். குகதாசனை செயலாளராக நியமிக்கும் பரிந்துரையை எத்தனை பேர் எதிர்க்கிறீர்கள் என சுமந்திரன் கேட்டார். 104 பேர் கையை உயர்த்தினர். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுக்குழுவில் வாக்களிக்க தகுதியுள்ளவர்கள் 341 பேர் எனவும் வாக்களிப்பு நாளை என்பதால் 100க்கும் மேற்பட்டவர்கள் எழுந்து வெளியில் சென்று விட்டார்கள் எனவும் ஒரு சாரார் எதிர்ப்பு தெரிவித்தனர். குகதாசனை ஆதரித்து கையை உயர்த்தியவர்களில் ஒருவர் அழைத்து வந்த பணியாளர்கள், வாகன சாரதிகளும் உள்ளடங்குவதாக அவர்கள் மத்திய குழு உறுப்பினர்கள் அல்லவென்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. சுமந்திரனின் நடவடிக்கை கேலிக்கூத்தானது என பலர் விமர்சிக்க தொடங்கினர். இந்த பின்னணியில் நாளை நடக்க இருந்த கட்சியின் தேசிய மாநாட்டை ஒத்திவைப்பதாகவும் கட்சியின் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தெரிவை ஒத்திவைப்பதாக தலைவர்கள் மாவை அறிவித்து கூட்டத்தை ஒத்திவைத்தார். விரைவில் மத்திய குழு கூட்டத்தை நடாத்தி மாநாட்டு திகதியை தீர்மானிக்க முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தின் பின்னரும் வெளியில் சூடான நிலைமை காணப்பட்டது. சுமந்திரன் அணியில் இணைந்துள்ள முல்லைத்தீவு முஸ்லிம் சுயேட்சை குழுவில் தேர்தலில் போட்டியிட்ட பீட்டர் இளம்செழியன் போன்ற அரசியல் அனுபவமற்ற இளையவர்கள் அங்கு வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருந்தனர். செயலாளர் தெரிவு செய்யப்பட்டு விட்டார், அதை நிராகரிக்கும் கட்சியின் முடிவுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டுமென சத்தமாக பேசிக்கொண்டனர். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடத்தில் சுமந்திரனும் நின்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அங்கு வந்த புதிய தலைவர் ஸ்ரீதரன் இதை கேட்டு ஆத்திரமடைந்த நிலையில், நீங்கள் யாரும் வழக்கு போடுவதனில் போடலாம், கட்சியை விட்டு போவதனிலும் போகலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார். ஆனால் உங்களுடைய ஒன்று பற்றி ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாத காரணத்தினால நாங்கள் மகாநாட்டை ஒத்திவைக்கும்படி எங்களுடைய தலைவரும் இதுக்கு இந்திய மீனவர்களை கைது செய்வதும் பின்னர் விடுவிப்பதும் ஒரு கேலிக்கூத்தான விடயமாக மாறியுள்ளது எனவும் இந்திய துணை தூதரகம் மற்றும் கடத்தொழில் அமைச்சரின் அலுவலகத்தை முற்றாக முடக்கி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மேளனத்தினர் இன்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் உறுதியாக கூற விரும்புகின்றேன். என்னவெனில், எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தாங்கள் அறிந்தது, எங்களது பலம் அளிக்கப்படுவது தாங்கள் அறிந்தது. எனினும் தாங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்முயற்சியும் செய்யாமல் இருப்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் எங்களை இந்தியாவுக்கு அனுப்பி பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இல்லையேல் இங்கே உள்ள அரச தரப்புகள் ஏதேனும் ஒரு நடவடிக்கையை எடுத்து எங்களது வாழ்வாதாரத்தையும் எங்களது பலத்தையும் எங்களது பிள்ளை செல்வங்களோட கல்வியையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு வழியை தேடித்தர வேணும். இல்லை என்றால் நடுக சொல்லி போட்டு இவங்க செய்யாமல் இருக்கிறாங்கள் என்று மட்டும் யோசிக்காதீங்க. உங்களோட காரியாலயம் முழுதாக முடக்கப்பட்டு போராட்டம், மாபெரும் போராட்டம் நடத்துவோம். அதே நேரத்தில் இந்திய துணை தூதரகத்தையும் முற்றுகட்டு போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு கால சூழல் இருக்குது. என்னென்னு சொன்னால், இவே இங்கே இருக்கிறவே வடிவாக எடுத்து அங்கே சொல்லலாம். இந்த வட மாகாணத்தில் கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்றது அவர்கள் அதை சொல்வதில்லை. அவர்கள் அதற்கு பதிலாக இங்கே நிவாரணம் கொடுத்து கண்டு பிரிச்சும் அரிசி சாமானும் கொடுத்து கண்டிருக்கணும். அந்த இதை விடுத்து எல்லா இதுக்கும் இவே அங்கே அறிவித்து இப்படியான ஒரு சூழல் இருக்குது. இந்த படகுகளை கட்டுப்படுத்த சொன்னால் கட்டுப்படுத்த முடியும். இந்திய அரசாங்கம் நினைச்சா அவையோட கரையோர பாதுகாப்பு படைகளை அனுப்பி எங்களோட எல்லைக்கு உள்ளே வராமலுக்கு அவர்களது இழுவப்படகுகளை கட்டாயம் தடுக்க முடியும். ஆனால் அந்த அரசாங்கம் அதை செய்கிறதில்லை. ஏன்னு சொன்னால் அவையோட அரசியல் தந்திரம் அது. தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, தங்க அரசியல் உள்நோக்கத்துக்காகத்தான் இதை பற்றி பேப்பர்கள்லேயும் பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லேயும் தெரிவிக்கணுமே ஒழிய அவை தங்களோட அரசியல் நலனுக்காகத்தான் எதையும் கதைச்சிருக்கணும். எங்களோட இலங்கை தமிழர் பாதிக்கப்படுறதை எந்த ஒரு கரிசனையும் கொள்கிறே இல்லை. ஆகையால் அமைச்சர் அவர்களுக்கு முக்கியமான என்ற வேண்டுகோள், நீங்கள் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை பெற்றுத்தரணும். எங்களுக்கு இந்த 15 நாள் அல்லது ஒரு மாதத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பெற்றுத்தரணும். இல்லைன்னு சொன்னால் தங்களது காரியாலயம் முற்றாக முடக்கப்பட்டு போராட்டம் ஒன்று நடத்தியே ஆகுவோம்.
அதே போல் இந்திய துணை தூதரகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டிய கால சூழல் இருக்குது என்பதை மிக வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் அன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் அமைதிவழி போராட்டத்துக்கு ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே இலங்கையின் சுதந்திர தினத்தை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கரிநாளாக பிரகடனப்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு ஆதரவாக கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் ஆதரவு தெரிவித்து இன்று மட்டு ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் சுகந்தி, அம்பாறை மாவட்ட தலைவி செல்வராணி, திருகோணமலை மாவட்ட தலைவி செபஸ்டியான் தேவி ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினம். ஆனால் அன்று எங்களுக்கு கருப்பு தினம். வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட 4ஆம் தேதி கருப்பு தினமாகிய அந்த சுதந்திர தினத்து நாளில் 8 மாவட்ட வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் சேர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடிப்பாலம் இருந்து காந்தி பூங்கா வரைக்கும் வடக்கிலும் இந்த போராட்டம் எடுத்துச் செல்லப்படும் என்பதை கூறிக்கொண்டு, உண்மையில் இன்று சுதந்திர தினம் என்று கூறுகின்றார்கள். எங்கே சுதந்திர தினம்? கருத்து கதைக்கக்கூட கருத்து வேறுபாடற்ற சுதந்திர தினம் இந்த இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சுதந்திர தினம் என்று சொன்னால் இலங்கை சுதந்திரம் அடைந்த அக்காலம் தொட்டு இன்று வரை தமிழர்களுக்கு சுதந்திரம் இல்லை. இன்று தமிழர்களாகிய நாங்கள் எங்களது பேச்சு, நாங்கள் வாயாலிருந்து வரும் வார்த்தையை வெளியில் சொல்லக்கூட எங்கள் சுதந்திரம் இல்லை. சுதந்திரமற்ற இலங்கை நாட்டில் சுதந்திர தினம் எதற்கு? இன்று 14 வருட காலமாக எங்களது போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். எத்தனை ஜனாதிபதி மாறி மாறி வந்தாலும், எத்தனை பிரதமர் மாறி மாறி வந்தாலும் எங்களுக்கான சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. நாங்கள் இன்று தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பது எங்களது உயிர்களை, விலை மதிக்கத்தக்க உயிர்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தொலைத்துவிட்டு வீதியில் நின்று 220க்கு மேற்பட்ட தாய்மாரை என்று இழந்து நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று இந்த இலங்கை ஜனாதிபதி எத்தனை பேர் வந்து சென்றார்கள். இவர்களிடம் எங்களை பிரச்சனைகளை எவ்வாறெல்லாம் நாங்கள் எடுத்து கைத்திருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு சிறுதுளி வெளிச்சம் கூட இன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்பாடுதான் நாங்கள் இன்று சர்வதேசத்தை நாடியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களுக்காக தோல் கொடுப்பவர்களின் முக்கியமானவர்கள் இந்த ஊடகவியலாளர்கள். இந்த ஊடகவியலாளர்கள் அவ்வளவு பேரும் இன்று தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்காக எங்களுடன் தோளோடு தோல் நின்று போராடும் 8 மாவட்ட தலைவர்களும் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன், அண்மையில் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக சென்றிருந்த சிவானந்தன் ஜெனிட்டா என்பவர் கூட இன்று ஜெயிலில் இருந்துதான் வந்திருக்கின்றார். ஜனாதிபதியை சந்திக்க கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை. இன்று மூயின மக்களுக்குமாகத்தான் அந்த இலங்கை ஜனாதிபதி. இன்று அவரை சந்திக்க ஒருவருக்குமே இன்று உரிமை இல்லை என்று சொன்னால் அவர் என்ன ஜனாதிபதி? இன்னும் எத்தனை ஜனாதிபதிகள் மாறி வந்தாலும் இந்த இலங்கை நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போவதில்லை. இலங்கை நாட்டு சுதந்திரம் என்பது இன்று விளங்குகின்றது ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, யாருக்குமே இல்லை என்பதை இன்று நான் எடுத்து கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்று சர்வதேசத்துடன் நாங்கள் ஒன்று விநியமாக கேட்டு நிற்கின்றோம். இந்த இலங்கை நாட்டில் சுதந்திரம் இல்லாத இந்த இலங்கை நாடு எங்களது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக எவ்வளவு பொய் பிரச்சாரங்களை இன்று ஐநா சபையில் பேச முற்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைத்தும் பொய். இந்த OMB, TRC அனைத்தும் இன்று பொய்யானது. அனைத்தும் எங்களை ஏமாற்றுவதற்காக. ஏன் இன்று சட்டங்கள் வந்திருக்கின்றன. பயங்கரவாதத்தை ஒழித்த இந்த நாட்டில் இன்னும் புது புது சட்டங்களை முளைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவே எங்களது சுதந்திரத்தை இன்று முடக்கிக் கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இல்லை, பாடசாலை மாணவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, போராடும் ஜனநாயக ரீதியில் எங்களது உறவுகளை கேட்டு போராடும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இப்படியான நாள் இன்று சுதந்திர நாளை நாங்கள் இன்று இந்த இலங்கையின் சுதந்திர தினத்தை நாங்கள் கருப்பு நாளாக இன்று அனுஷ்டிக்கின்றோம். 4ஆம் தேதி இங்கு நடக்க இருக்கும் இந்த வடக்கு கிழக்கில் நடக்க இருக்கும் இந்த சுதந்திர தினத்தை எதிர்க்கும் இந்த போராட்டத்தில் அனைத்து கடைகளும் மூடப்பட வேண்டும். அனைவரும் இன்று இனத்துக்கும் காணாமலாக்கப்பட நடத்திருக்கின்றது. இனத்துக்கும் தேர நடத்திருக்கின்ற இன மக்களும் சேர்ந்து இந்த கடையடைப்பை செய்து இன்று நடக்கும் அந்த நிகழ்வில் அனைவரையும் சந்திக்க வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த வடகிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தும் இந்த கவனிப்பு போராட்டத்தில் அனைத்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும், அனைத்து ஊடகவியலாளர்களும், அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்களும், அனைத்து மதகுருமார்களும், அனைத்து பல்கலைக்கழக எல்லா மாணவர்களும், ஆட்டோ சங்கத்தினர், மீனவ சங்கத்தினர் அனைவரையும் எங்களது இந்த போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கான ஒரு விடிவை பெற்றுத்தர எங்களுடன் நின்று இந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.
முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேராவில் குளத்தை அண்டிய பகுதியில் வாழும் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 28 அங்கத்தவர்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மழை முடிந்து ஒரு மாதம் கடந்த நிலையிலும் தமது வீடுகளில் மற்றும் மலசல கூடங்கள் என குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் வழிந்து ஓட முடியாத நிலையில் வெள்ளக்காடாக காணப்படுகின்றது. வடிகாலின்மை காரணமாக இடைத்தங்கல் முகாம்களிலேயே 22 நாட்களாக தங்கியிருப்பதாகவும் அப்பகுதி அமைந்துள்ள தேராவில் கிராமத்திற்கான வடிகால்கள் இல்லாமை காரணமாக இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வருடமும் இல்லாதவாறு இம்முறை இவ்வாறு கடும் மழை காரணமாக வெள்ள நீர் வழிந்து ஓட முடியாத நிலையில் சிறுவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரை பெரும் சிரமப்படுவதுடன் அவர்கள் அனைவரும் தற்பொழுது பாடசாலை மண்டபத்திலே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளதனால் உறவினர் வீடுகளுக்கு செல்லும்படி கிராம அலுவலர் கூறி வருகின்றார். இது தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று தமக்கு தீர்வை பெற்றுத் தருவதாக கூறி சென்ற போதிலும் தற்பொழுது வரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகள் விரைவாக எமது பகுதியில் உள்ள குளத்தின் மேலதிக நீரை வெளியேற்றுவதற்கான வடிகான்களை அமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இதில் வந்து இப்போ 26 வருஷத்திலே ஒரு காலம் எங்களுக்கு இப்படி ஒரு வெள்ளமோ தண்ணியோ வந்து நாங்கள் வீட்டில் வெளிக்கிட்டதுண்டு இல்லை. நாங்கள் இவ்வளோ காலம் இருந்ததுக்கு உரிய முழுக்க தென்னம்பிள்ளைகள் வீடுகள் காணிகள் எல்லாம் இந்த மதல் எல்லாம் நாங்கள் பிரதேச சபையில் அனுமதி எடுத்துத்தான் மதல் கூடி கட்டினாங்க. வீடும் அப்படித்தான் எல்லாம் தந்து எங்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஆனால் எங்களை இப்போ இதுக்கு என்ன வழி செய்யணும்ன்றே தெரியல. எங்களுக்கு ஒரு பாலம் போட்டு இப்போ இந்த ரோட்டுக்கு கீழே ஒரு பாலமும் இல்லை. ஒரு போக்கை வச்சு தண்ணியை வெளியேற்றினால் மிதமிஞ்சின தண்ணியை வெளியேற்ற சொல்லி தான் கேட்குறோம். குளம் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு குளத்துக்குள்ளே பண்டோட நின்றால் கிணத்துக்குள்ளே எல்லாம் தண்ணி நிற்கும். ஆனால் எங்களுக்கு மிதமிஞ்சின தண்ணியை வெளியேற்றி இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வந்துடாது. இந்த முறை தான் இவ்வளோ கேவலமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. ஆனால் ஒரு தரம் திரும்பி பார்க்காயினமா இப்போ இன்றைக்கு எத்தனை நாளாக இப்போ ஒரு மாதத்தைக்கு மேலே போன 9ஆம் தேதி இந்த வீட்டிலேருந்து தண்ணி வந்து நாங்கள் வெளிக்கிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் இப்போ திரும்ப இப்போ 5ஆம் தேதி பள்ளிக்கூடம் துவங்க போதுண்டுகினோம். எங்களை வெளியில் போக சொல்லுகினோம். நாங்கள் அவ்வளோ பேரும் எங்கே போய் நிற்கிறது? நாங்கள் இந்த ரோட்டிலேயே வந்து இருக்கிறது. ரோட்டில் தான் இருப்போம், இல்லைண்டா சாபம் அவ்வளவுதான் நடக்கும். எங்களுக்கு வந்து பாருங்கோ, எங்கள்ட நிலையோருக்க வந்து பாருங்கோ. நாங்கள் இருக்க இடம் இல்லாமல் நிற்கிறவனாதையா. 2023 டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற கிராம உத்தியோகத்தர் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. பரீட்சைக்கு தகுதி பெற்ற 4232 பேரின் பட்டியல் சனிக்கிழமை பரீட்சைகள் திணைக்களத்தினால் பிரதேச செயலகங்களுக்கு அமைய வெளியிடப்பட்டுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சின் www.moha.gov.lk உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த பரீட்சைகளின் பெறுபவர்களுக்கு அமைய 2002 கிராம உத்தியோகத்தர் வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாகவும் வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நேர்முக பரீட்சை நடத்துவதன் மூலம் அவை அரசு சேவையில் இணைக்கப்பட உள்ளதாகவும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்தார். ஊடக அடக்குமுறைக்கு எதிராகவும் இலங்கையில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் மட்டக்களப்பு ஊடக அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் மாபெரும் கருப்பு பட்டி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி வருடந்தோறும் ஜனவரி மாதத்தை கருப்பு ஜனவரியாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக அமையும், கிழக்கிலங்கை பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அமைந்துள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபியில் மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் வ. கிருஷ்ணகுமார் தலைமையில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரும், முன்னாள் கிழக்கு மாகாண சபை பிரதி தவிசாளர் இந்திரகுமார் பிரசன்னா, முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ராத்துரரட்னம், அருட்தந்தை ஜீவராஜ் அடிகளார், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபை பிரதி முதல்வர் க. சத்யசீலன், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ராஜேந்திரன், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் உதயரூபன்,
இவர்கள் உட்பட ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கடத்தப்பட்டு, காணாமலாக்கப்பட்டு, படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டும், ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்து, ஊடக அடக்குமுறையை நிறுத்து, ஊடகவியலாளர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அச்சுறுத்தல்களை நிறுத்து போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு தலையில் கருப்பு பட்டி அணிந்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலே பாராளுமன்றத்திலே பல சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றது. இலங்கை வாழ் மக்களுக்கும் இலங்கையின் முன்னேற்றத்துக்குமாக கொண்டு வரப்படுகின்ற சட்டங்களை விட மக்களை அடக்கி ஒடுக்கும் சட்டங்கள் தான் கூடுதலாக கொண்டு வரப்படுகின்றது. அந்த வகையில் 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தமிழர்களுக்கு எதிராக தற்காலிகமாக 6 மாதத்திற்கென்று கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்று வரை தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே இருக்கின்றது. ஆரம்பத்திலே தமிழர்கள் அந்த சட்டங்களினால் பாதிக்கப்பட்டாலும் இன்று ஒட்டுமொத்த இலங்கை மக்களுமே அந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு அந்த சட்டத்தின் வலியை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே ஊடகங்களையும் மக்களின் கருத்து சுதந்திரத்தையும் அடக்குவதற்காக இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதற்கு எங்களுடைய வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கையுயர்த்தி ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்காகத்தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றதோ என்கின்ற சந்தேகங்கள் எழுகின்றது. ஏனென்றால் கூடுதலான ஆர்ப்பாட்டங்கள், நில அபகரிப்புகள், காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் வடகிழக்கிலே கூடுதலாக நடக்கின்றது. வடகிழக்கிலே தான் இன்று 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பு ஒரு மௌன யுத்தம், வடகிழக்கை பௌத்தமயமாக்குவதும், வடகிழக்கிலே காணி அபகரிப்புகளும், வடகிழக்கிலே குடியேற்றங்களை, பெரும்பான்மையின மக்களை குடியேற்றி எங்களுடைய இனப்பரம்பலை குறைப்பதுமான ஒரு நிகழ்ச்சி நிரலின் மூலமாக அரசும் அரசு அதிகாரிகளும் ஏன் புத்தபிக்குகள் கூட இந்த நிகழ்ச்சி நிரலிலே உள்வாங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான காலகட்டங்களிலே வடகிழக்கிலே மக்கள் கிளந்தெழக்கூடாது என்பதற்காகவும் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கு மேலாக இந்த நாட்டின் அரசை மாற்றியமைத்த அறகலைய போராட்டம் போன்ற ஒரு போராட்டங்கள் கூட இந்த நாட்டிலே ஏற்படக்கூடாது என்று அரசு நினைக்கின்றது. அரசுக்கு எதிராக மக்கள் கருத்து கூறக்கூடாது என்று அரசு நினைக்கின்றது. ஒன்றை மட்டும் இந்த அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கும் அரசு நாளை மாறலாம். நாளை மாறும்போது அந்த அரசு தனக்கு சாதகமாக, தனக்கு எதிராக தற்போது இருக்கும் அரசிலே அங்கத்துவம் பெறுபவர்கள் கூட இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படலாம். அதாவது இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே கையுயர்த்திய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது ஆதரவாளர்கள் கூட இன்னும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படலாம் என்பதை அவர்கள் உணராமல் இந்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சட்டங்கள் உண்மையிலேயே ஊடக அடக்குமுறை இருக்கக்கூடாது. கடந்த காலங்களிலே ஊடக அடக்குமுறை, ஊடகங்கள், ஊடக கலையகங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட வரலாறுகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டு மக்களின் நிலைமையை கூறியதற்காகவும் அரசுக்கு சாதகமாக கருத்துக்கள் வெளியிடக்கூடாது என்பதற்காகவும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 35-40க்கு மேற்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். யாருக்குமே இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. ஊடகவியலாளர் 40-50 பேருக்கு மேலே நீதி கிடைக்கும் என்று கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த நாட்டிலே இந்த அரசுகள் மாறி மாறி அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் அரசுகள் மூலமாக நீதி கிடைக்கும் என்று கூட நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் 2009 தன்னுடைய குடும்ப உறவினர்களினால் ஒப்படைக்கப்பட்ட உறவினர்களை கூட இன்னும் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நீதியை கூட கொடுக்காத அரசு இப்படியானவர்களுக்கு நீதி கொடுக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் இன்னும் ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஊடகங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு தேவையும் இருக்கின்றது. அதாவது தற்காலத்திலே ஊடகங்களுக்கு அப்பால் சமூக வலைத்தளங்கள் மலிந்து கிடக்கின்றது. சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக சில பாதிப்புகளும் மக்களுக்கு நடக்கின்றது. குறிப்பாக சிலர் தற்கொலை செய்வதற்கும் இந்த
முகநூல் மூலமாக, போலி முகநூல் மூலமாக சில பிரச்சாரங்கள் செய்யப்படுவதனால் அவைகள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இருந்தாலும் அதை விடுத்து ஊடகங்களை அடக்கி தனக்கு எதிரான கருத்துக்களை யாருமே கூறக்கூடாது என்கின்ற ஒரு நிலையில்தான் இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டம் வருகின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் நன்றாக உணர்ந்திருக்கின்றோம். இதை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும். ஏனென்றால் 56 அமைப்புகள் இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். இதை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். சர்வதேசத்தின் கவனம் இலங்கை அரசு மீது திரும்பி இருக்கின்றது. ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சர்வதேசம் கூறுகின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வருவதற்கு அரசு சிந்திக்கின்றது. எங்களை பொறுத்த மட்டிலே பயங்கரவாத தடுப்பு சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் வேண்டாம், ஊடகங்களை அடக்கும் இந்த நிகழ்நிலை காப்புச் சட்டமும் வேண்டாம் என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. தென்னிந்திய தொலைக்காட்சியில் இடம்பெற்ற சரிகமப என்னும் பாடல் போட்டியில் இலங்கையில் இருந்து பங்கேற்று முதலாம் இடத்தை பெற்ற கில்மிசாவுக்கு இலங்கைக்கான இந்திய தூதரகம் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்துள்ளது. இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்விலேயே கில்மிஷா கௌரவிக்கப்பட்டார். இந்நிகழ்வில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த், சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ, வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மொரவெவ இந்துராம விகாரையின் பிரதம விகாராதிபதி உபரத்ன தேரர் கிழக்கிழங்கையின் பிரசித்தமான சின்ன கதிர்காமம் என்றழைக்கப்படும் வெறுகல் சித்திரவேலாயுத சுவாமி தேவஸ்தானத்துக்கு இன்று நல்லிணக்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது கோயிலின் முதன்மை கங்காரத்தோடு கலந்துரையாடியதோடு மதிய போசனத்திலும் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் வெள்ளத்தினால் வெறுகல் ஆலயத்தின் ஓரமாயுள்ள மகாபலி கங்கை உடைப்படுத்து மரங்கள், அணைக்கட்டுகள், வீடுகள் சேதமான இடங்களையும் பார்வையிட்டார். நாட்டில் போலீசாரின் லஞ்ச ஊழல்களே குற்ற செயல்கள் மற்றும் விபத்துகளுக்கு காரணம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து செல்கின்ற சமநேரம் வீதி விபத்துகளின் எண்ணிக்கையும் அதனால் அப்பாவிகளின் உயிர்கள் காவு கொள்ளப்படும் எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. காரணம் சட்ட ஒழுங்குகளை கண்காணிக்கும் தரப்பிடம் மேலோக்கியுள்ள லஞ்ச ஊழல் செயல்களாகும். நாட்டில் வன்முறைகளில் ஈடுபடும் குற்றவாளிகள் அதிகரிப்பதற்கான உண்மையான காரணத்தை அரசாங்கம் இதுவரை கண்டறியவில்லை. அதற்கான முயற்சிகளும் இடம்பெறவில்லை. காரணம் ஆட்சி தரப்பில் உள்ள ஊழல் மோசடிகள் மறைக்கப்படுவதற்காக இரண்டாம் மட்ட லஞ்ச ஊழல்கள் தடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு லஞ்ச ஊழல் மோசடிகளே பிரதான காரணமாகும். வீதி விபத்துகள் அதிகரிப்பதில் முறையற்ற வகையில் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுதல், போதையில் வாகனம் செலுத்துதல், தண்டனைக்குரிய குற்ற செயல்களுடன் போக்குவரத்து கண்காணிப்பு போலீசாருக்கு லஞ்சம் வழங்கி வீதிகளில் வாகனங்கள் நாளாந்தம் செல்கின்றமையினால் அதிகமான வீதி விபத்துகள் அதிகரிக்கின்றன. ஆகவே நாட்டில் குற்ற செயல்கள் மற்றும் விபத்துகள் அதிகரிப்பதற்கு லஞ்ச ஊழல் மோசடிகளே காரணம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மூலம் அதிகாரப்பூர்வ சட்டமாக அறிவித்து கையெழுத்திடப்படுவதற்கு முன்னர் மேலும் பல சட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபேவர்தன தெரிவித்துள்ளார். உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சட்டவாக்கத்தின் போது உள்வாங்கப்பட்ட அனைத்து திருத்தங்களும் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து சட்டமா அதிபர் திணைக்களம் விசாரணைகளை நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் சபாநாயகர் இதனை அறிவித்துள்ளார். சட்ட நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் சாத்தியமான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் சட்டமா அதிபர் அலுவலகத்தினால் ஒவ்வொரு சட்ட மூலமும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படும் என்றும் சபாநாயகர் இதன்போது உறுதியளித்தார். மேலும் சட்டமா அதிபரால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற அதிகாரிகள் குழு 2வது மீளாய்வுகளை மேற்கொண்ட பின்னரே சபாநாயகர் கையெழுத்திட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு கடந்த 24ஆம் தேதி 46 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி குறித்த சட்ட மூலத்துக்கு
சட்டத்திற்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 62 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்த சட்டம் மூலம் நிறைவேறியதனூடாக இணையவழி பாதுகாப்பு ஆணைக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் சபை முதல்வர் சட்டமூலம் தொடர்பான திருத்தங்களை முன்வைத்திருந்தார். இந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தின் 2ஆம் வாசிப்பு திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன நாடாளுமன்றத்துக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிசஸிலிருந்து தாய்லாந்து நோக்கி பயணித்த கப்பலில் 98 கொள்கலன்கள் அடங்கிய கழிவு மீன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க கணக்கு குழு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் கொண்டுவரப்பட்டு கழிவு மீன்கள் இயற்கை உரங்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்துவதாக கூறி இங்கு தரையிறக்கப்பட்டுள்ளன. கப்பலை இலங்கைக்கு கொண்டு வந்த இலங்கை பிரதிநிதிக்கு சொந்தமான செமண்ட் தொழிற்சாலை உள்ளதாகவும் கழிவு மீன்கள் அடங்கிய 4 கொள்கலன்களுக்கு என்ன நடந்தது என தெரியவரவில்லை எனவும் அந்த குழுவில் மேலும் தெரியவந்துள்ளது. இந்த கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீன் கழிவுகளுக்காகவே இந்த அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் நாயகம் பிரேமதிலக மகேத் மோயா தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என அரசு கணக்குகள் தொடர்பான குழுவின் தலைவரான ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.